இது எதுக்கு? வாய்க்கு. நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே. முட்டாள், நான் கூட தான் உங்க அப்பா பத்தி தப்பா பேசிட்டேன். கண்ணன், என்ன இப்ப நான் ஒரு உண்மையை உங்ககிட்ட ஒளிக்காம சொல்ல போறேன். உண்மையா? என்ன உண்மை? ஹலோ, கண்ணன் பேசுறேன். மாப்பிள்ளையா? மக பக்கத்துல இருக்காளா? இருக்கா, கூப்பிடுறேன். உங்க அப்பா. ஹலோ டாடி. பேபி, பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்ச உடனே ஒரு ரெண்டாவது அப்பறம் நீ மறந்துட்டாப்ல இருக்க. தயவு செஞ்சு உன் பர்சனல் கதையை சொல்லி உன் லைஃப் ஸ்பாயில் பண்ண வேண்டாங்கிறியா? ஓகே பேபி, இப்ப நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். அதுக்கு உன் பில்லி மாமியார் தான் காரணம். அவ என்ன பிசினஸ்ல ஓவர்டேக் பண்ணிட்டா. 20 லட்சம் ரூபாய் பணம் இல்லாம என் ப்ராப்ளம் சால்வ் ஆக. உடனடியா உன் புருஷனை கேட்டோ நீயாவோ பணத்தோட நம்ம பங்களாவுக்கு வர்ற. அப்படி கொண்டு வரல, புருஷனுக்கு டேக்கா கொடுத்த உங்க அம்மா ஹிஸ்டரியும் பேபி உன் கச்சடா கதையையும் நானே உன் புருஷன்கிட்ட பப்ளிக் பண்ணிடுவேன். நீ பணத்தோட வரல, என் கூட இருக்கிற உன் தம்பியையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். என்ன ப்ராப்ளம்? ஏன் அழற? எதா இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன். சொல்லு. நான் சொல்ல போற உண்மையை கேட்டு நீங்க என்ன தூக்கி எறிஞ்சிட மாட்டீங்களே, துரத்திட மாட்டீங்களே? வெளியே போன்னு தள்ளனே, மறுபடியும் நான் உன்னை சேர்த்துக்கல, உன் காயத்துக்கு கட்டு போடல. இந்த காயத்துக்கு உங்களால கட்டு போட முடியாது கண்ணன். நீங்க என்ன மறந்துடுவீங்க. சத்தியமா எங்க அம்மா அணைய பிரிய மாட்டேன். கண்ணன், சந்திரகாந்த் என் சொந்த அப்பா இல்ல. சிங்கப்பூர்ல ஹார்ட் பேஷண்டா இருந்தாரு எங்க அப்பா. பெரிய லட்சாதிபதி. அம்மாதான் பிசினஸ் எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ரோக் சந்திரகாந்த் அம்மாவுக்கு செக்ரட்டரியா வந்தா. இப்படியோ அம்மா மனசை மாத்தி அவங்கள மயக்கி நகையோடையும் பணத்தோடையும் அம்மாவை பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். அந்த அதிர்ச்சியில எங்க அப்பா செத்து போயிட்டார். நானும் என் தம்பியும் கான்வென்ட்ல படிச்சுட்டு இருந்தோம். அம்மா அந்த அயோக்கியனை என் காட் ஃபாதர்னு சொன்னாங்க. நான் நம்பினேன். ஆனா ஒரு நாள் அம்மாவும் அவங்க கூட கார்ல போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அது என்ன மர்மமோ எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வா பேபி இந்தியாவுக்கு போகலான்னு என்னையும் தம்பியையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டான். என் இரவலப்பா டேடிங்கிற பாவி இப்ப 20 லட்சம் ரூபாய் வேணுமா? உங்களை கேட்டு வாங்கியோ திருடியோ பங்களாவுக்கு கொண்டு வரணுமா? இல்லைன்னா என் தம்பியை க்ளோஸ் பண்ணிடுவானா? என்னமோ அவன் லைஃப்ல உங்க அம்மா கூட எதிரியா அவனை ஓவர்டேக் பண்ணிட்டாங்களா? அதுக்காகத்தான் இந்த தண்டனையா? கவலைப்படாதமா, அந்த 20 லட்சத்தை நான் தரேன். உன் தம்பியையும் நான் காப்பாத்துறேன். என்னமா நீங்க நீங்க ஏன் தரணும்? ஆத்திரப்படாதரா கண்ணா, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த சேலஞ்ச் ராதாவுக்கு இல்ல, எனக்கு. உங்களை எதுக்குமா அவன் சேலஞ்ச் பண்ணும்? எதுக்கு? எதுக்கோ என்னவோ, நீ வாயை மூடுடா. எக்ஸ்கியூஸ் மீ, ரகசியம் நீங்களே, அது என்ன ரகசியம்? இல்ல கேட்காத, சொல்ல முடியாது. நீங்க சொல்லணும், இல்ல நான் உங்க கேரக்டரே நம்ப மாட்டேன். கேரக்டர் நம்ப மாட்டியாடா ராஸ்கல்? நான் கால்த்திடுவாமா. உங்க அம்மாவையும் அண்ணனையும் கொல்ல படுபாவி அவன் தாண்டா, அந்த சந்திரகாந்த். அம்மா, தெரியாதனமா அவன் மகளை காதலிச்சியே. உள்ள ஆசையை தடுக்க கூடாதுன்னா ராதா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற தவிர அவன் எனக்கு சம்மதி இல்லடா, எதிரிடா. உனக்காக என் வயசுல நெருப்ப கொட்டினதுக்கு நான் வெறுப்ப காட்டலடா. இத்தனை வருஷமா இந்த ரகசியத்தை என்கிட்ட ஏமா சொல்ல? ஏன் சொல்ல? உங்க அண்ணன் ஆசைப்படி உன்னை பெரியவனா உருவாக்கி நீயா உன் சொந்த காலில் நிக்கிற தைரியம் வந்த உடனே நானா அவனை வசதிக்கலான்னு முடிவு கட்டியிருந்தேன்டா. குட்டைய கரை சேர்த்த உடனே புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டு எங்க அம்மா புருஷனோட போய் சேர்ந்துடலான்னு இருந்தேன்டா. உங்ககிட்ட ரகசியத்தை சொல்லி உன் ஆட்டத்துல நீ அவனை கொலை பண்ணிட்டா. அனாதையா நிர்கதியா நிம்மதி இல்லாம தனியா தவிக்கிறவ யாருடா? யாரு? கண்ணா, அண்ணனையும் சாகடிச்சிட்டு ராஸ்கல் உன் பொட்டையும் அழிச்சானே, அவனை நான் பழி வாங்காம வர மாட்டேன். கண்ணா